கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். Psalm 40:1. I waited patiently for the Lord. He inclined to me and heard my cry. அன்பான சகோதர சகோதரிகளே, யோபு தன்னுடைய உபத்திரவங்களிலே நீடிய பொறுமையுடன் கிருபைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்தார். உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பொறுமையினால் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையினால் நம் ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். நமக்கு பொறுமை மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தரிடம் நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு நாம் கேட்கிற காரியத்தை அருளிச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஜீவனின் பலனானவரே, கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை எமக்கு ஏறெடுக்கிறோம். உலகில் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கும் போர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நாடுகளுக்கிடையே, தேச தலைவர்களுக்கிடையே பிரச்சனைகளை, குழப்பங்களை உண்டு பண்ணுகிற பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் இரத்தத்தினால் கட்டப்படுவதாக. சமாதானமாய் காணப்பட தேச தலைவர்கள் இருதயத்திலே பேசும் சுவாமி இயேசுராஜா, உம்முடைய கரத்திலே இந்த காரியத்தை தருகிறோம். சிரியா உள்நாட்டு போருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உக்ரைன் ரஷ்யா போருக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. இஸ்ரேல், காசா பகுதிகள், ஹமாஸ் தீவிரவாதிகள், அதை சுற்றியுள்ள நாடுகள், இவற்றில் நடக்கும் போர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உலக போராய் மாறிவிடாதபடி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கிருபையை எங்கள் மேல் விளங்க பண்ண வேண்டுமா நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். நாடுகளுக்கிடையே ஒற்றுமையையும் ஒரு மனதையும் தருவீராக. விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை தருவீராக. ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை தருவீராக. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு நாட்டையும், அதனுடைய தலைவர்களையும், மக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதாக. உம்முடைய அரவணைக்கிற கரம் தேசங்களை தாங்குவதாக சுவாமி. போரின் மூலம் அநேக காரியங்களை சாதிக்கலாம் என்ற எண்ணத்தை கைவிட கிருபை கொடுங்க. சமாதான ஒப்பந்தங்கள் உருவாக கிருபை கொடுங்க. தலைவர்களுடைய இதயத்தில் பேசுங்க சுவாமி. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். எங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் தேவரீர் பதிலை கொடுத்து விட்ட தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.